குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 89 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகிடுது. அதுக்கப்புறம் 26,180 இன்ட்ராடே டார்கெட் பண்ணி 26,172 க்ளோஸ் ஆச்சு. ஒரு 206 பாயிண்ட்ஸ் கெயின் கிடச்சிது. அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா 38 டிக்ளைன் 12. ஸோ நமக்கு இன்னைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக வந்து கேப் அப் ஆகி பொதுவாக கேப் அப் ஆகினா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். வந்துன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும் அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹையில் சப்போர்ட் எடுத்து போகும் வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் கீழே வரவே இல்லை. அப்படியே அப்படியே அரைச்சி மேலே கொண்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டே நடக்கலை, பெருசாக ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கலை. இந்த இடத்துல வேணால் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹஸ்பண்டும் சரி இங்கே கிடச்சிருக்கு. பட் அப்படி பார்த்தா கூட டார்கெட் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா டே ஆகி இருக்குது இந்த இடத்துல. ஸோ டே லெவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. டார்கெட் அண்டு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை நமக்கு. அதனால இது ஒரு பெரிய ட்ரேட் நம்ம சொல்ல முடியாது. இங்கெல்லாம் நம்ம எடுக்கவே முடியாது. ஏன்னா இங்கே எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ் நம்ம மினிமம் இந்த சப்போர்ட்ல இருக்கணும். பெரிய ஸ்டாப் லாஸ் டார்கெட் கிட்டக்க. ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருந்தது. இப்படி வந்துட்டு போயிருந்தால் நம்ம கண்டிப்பாக ட்ரேட் எடுத்திருக்கோம். பட் அப்படி எடுக்கலை. ஸோ பார்ப்போம். அதனால் இது ஒரு டார்கெட் போட்டுக்கலாம். பட் ஆனால் அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த 26,125 சொன்னேன்ல இந்த இடத்துல இது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வந்துட்டு நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது நமக்கு பெருசாக ஒன்றும் கிடச்சிருக்காது. ஸோ புல்லிஷ் மொமெண்டம் சஸ்டெயின் ஆகிடுது, அது ஒன்றும் டவுட் இல்லை. ஸோ வாட் ஒர்க் அவுட் அப்படின்னா இன்னைக்கு கேப் அப் அப்புறம் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆச்சு. ஸோ ஒரு லாங் கால்ஸ் கிடச்சிது. ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கல, அதான் ஃபெயிலியர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மீடியம் டேர்ம் அப்ரண்ட் தான். சப்போர்ட்ஸ் 26,000, 25,900. ரெசிஸ்டன்ஸ் 26,180, 26,326. 180 இன்னியோட டே ஹை. ஸ்ட்ரக்சர் ஹையரை வாலட்டிலிட்டி பெருசாக ஒன்றும் இல்லை உங்களுக்கு. கீ டேட்டா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போய் நாளைக்கு எக்ஸ்பிரினால 26,150 மேக்ஸிமம் பெயின் காமிக்கிட்டு. பிசிஆர் அடுத்த மணியில் பார்த்தீங்கன்னா எபோவ் 1.6. ஸோ ஓவர் பாட் ஜோனில் இருக்குது. 2600 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. புட் ரேட்டிங் ஹெவியாக இருக்குது. கால் சைடில் பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை. 26,200, 26,300 இருக்குது. தட் மேபி நாளைக்கு புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆல் டைம் தொட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 457 crores சோல்டு ஆஸ் யூஷுவல். டிஐஸ் பார்த்தீங்கன்னா 4,058 crores வாங்கியிருக்காங்க. நாளைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, நாளைக்கு வந்து ப்ரைஸ் வந்து சாரி ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 நாளாகவே உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலை. ஃப்ரைடேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் கெயின் இருக்குது. ஸோ இவங்க அந்த ஃப்ரைடே ஹோல்ட் பண்ணவங்க கண்டிப்பாக ஒன்றும் ப்ராஃபிட் புக் பண்ணல. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஒருவேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த ப்ராஃபிட் புக்கிங் டவுன் வந்து இந்த ஃபில்லப் பண்ணலாம், இல்லை இதையும் வரையுமே ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதில் பிரேக் ஆகி திருப்பி இந்த வரையும் கேப் ஃபில்லப் பண்ணிட்டு போகலாம், இல்லை இங்கேயே இப்படி ஃபில்லப் பண்ணிட்டு போகலாம். இது ஒரு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. அப்படி இல்லை ஸ்ட்ரைட்டாக கேப் அப் ஆகிடுது அப்படின்னா இந்த இடத்துல இந்த கேப்பில் ஆகிடுச்சுன்னா நேராக இங்கேயே வந்துட்டு இங்கே ஸ்டச் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படின்றது நான் பார்ப்போம். அவசரப்பட்டு எடுப்போம். நான் ஒரு 9:50 to 9:30 வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கால்ஸ் எடுப்போம். ரீட்ரேஸ்மெண்ட் போஸ்ட் லஞ்சுக்கு மேலே கண்டிப்பாக மார்க்கெட் இறக்கிடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பை த வே நம்ம வந்து ஒய் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் ஃபெயில் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கமெண்ட்ஸை அதை போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் மீட் பண்ணுவோம் உங்களை. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.